உங்கள் விஜய். ஸ்ருதி, now you tell me. அஞ்சலி ஒரு வாரத்துல எத்தனை நாள் விரதம் இருப்பாங்க? வாரத்துல 3 நாள். திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு, வெள்ளிக்கிழமை சந்தோஷி மாதாவுக்கு. ஓகே அஞ்சலி, ஸ்ருதி ரொம்ப டென்ஷனா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜிலேபி பண்ணுவாங்க. ஸ்ருதி, இந்த அஸ்வின் எப்ப ரொம்ப சிரிப்பான்? இவன் அப்பாவோட பாஸ்கெட் பால் விளையாடும் போது. அஸ்வின், இங்க பாரு, உங்க மம்மி மேல உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? உங்களுக்கு எப்பவுமே என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் இன்னி வரைக்கும் இவங்கள மாமன் சொன்னதே இல்ல. I love you, Mom. ஐம் ஷூர் இந்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் தோன்றது ஒரே ஒரு பேர் தான். அவங்க தான் இந்த ரவுண்ட் ஜெயிச்சாங்க. அவங்களோட பேரு ஸ்ருதி. ஸ்ருதி, எஸ். ரிமெம்பர் கேர்ள்ஸ், நாளைக்கு ஃபினாலே. சோ ஆல் தி பெஸ்ட். நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன்ல? ஐம் சாரி. என்ன பண்றீங்க அஸ்வின்? ப்ளீஸ் விடுங்க. யாரை பத்தியும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அஸ்வினா ஸ்ருதியம்மா, வா வா, ஜெயிக்கணுங்கிறதுக்காக அஸ்வினிய மடக்கிட்டாளா? பெரிய விஷயம்தான். ஆமா கேக்கி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்ப போறேன். சரி, கவலையே படாதீங்க, நான் வந்துடுறேன். சரி சரி சரி, ஒன்னா போலாம். முடியாது. Why? நீங்க தான் இல்லைன்னு சொல்ல கொடுத்தீங்க. ஐம் சாரி. என்கிட்ட ஆமான்னு சொல்ற தவிர உனக்கு வேற வழி இல்லை. நான் சொல்றது உனக்கு புரியுதா மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின்? நான் இங்க தான் இருக்கேன் ஸ்ருதி. நான் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒன்னத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். சொல்லி ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருந்தேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் நீங்க இல்ல. நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான். ஆனா அந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். எனக்கே வெக்கமா தான் இருந்தது. இன்னைக்கு காலையில என்ன இந்த கண்டெஸ்ட விட்டு வெளியில அனுப்பிடுவேன்னு சொன்னீங்க. ஆனா இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு மட்டும் இந்த கான்டெஸ்ட்ல இருக்க உரிமை இருக்கா? எனக்கு தெரியும் இவளால இந்த கான்டெஸ்ட்ல கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் இப்படி இருக்கா இவ. இந்த ஷார்ட்கட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமைசாலி இவ. இவ இந்த கான்டெஸ்டோட ஸ்பான்சரை அவ பக்கம் இழுத்துட்டா. ஸ்டாப் இட், தட்ஸ் எனஃப். என்ன வேணாலும் செய்யறதுக்கு இவளுக்கு உரிமை இருக்கு. இவ என்னோட வைஃப் மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். ஸ்ருதி என்னோட மனைவி. அப்பனா ஸ்ருதி எப்படி இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்?
இவளோட ஸ்பான்சர் நீங்களாச்சே. ஐம் சாரி, நான் இதை முன்னாடியே சொல்லல. ஆனா இப்படிலாம் செஞ்சதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் இருக்கு. இவ என்னோட உதவி இல்லாம ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா. இன்ஃபேக்ட் ஸ்ருதி அடம் பிடிச்சதுனால தான் நான் இந்த விஷயத்தை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சேன். ஏன்னா என்னோட காலடி இல்ல, ஸ்ருதியோட ஐடென்டிட்டி மறையக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க எனக்கு துணையா இருந்த போதுங்க, வேற எதுவும் வேண்டாம். ஒருவேளை இந்த கான்டெஸ்ட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன வெளியேற்றிடலாம். எனக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை. ஸ்ருதி, நீ கஷ்டப்பட்டு இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்க. இப்போ கான்டெஸ்ட விட்டு வெளில போற. எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, ஸ்ருதி இப்போவும் இந்த கான்டெஸ்ட்ல இருக்காங்க. அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்ல ஏன் பார்ட் கிடையாது? யா, நான் கண்டிப்பா தான் சொல்றேன். இந்த கான்டெஸ்ட் முடிகிற வரைக்கும் நான் ஸ்ருதிக்கு முன்னாடி வரவே மாட்டேன். நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்வின் எங்க போனார்னு தெரியலையே. இந்த கான்டெஸ்ட் முடியிற வரைக்கும் அவர் என்ன பார்க்க மாட்டாருன்னு தெரியும். ஆனா ஒருவேளை அவர் இந்த வீட்டுல கூட உன்னால என்ன பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா உணர முடியல. உன் முன்னாடி வரமாட்டேன்னு நான் தான் ப்ராமிஸ் பண்ணேனே. நல்லா பண்ணீங்க. பார்க்கலனாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நொடியும் என்னால உங்களை உணர முடியும். அப்படின்னா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இன்னைக்கு கான்டெஸ்ட்டுக்கு நான் உன் கூட வரப்போறது கிடையாது. இருந்தாலும் உன் கூடவே தான் இருப்பேன் எப்பவுமே. எனக்கு தெரியும் அஸ்வின். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னால இதெல்லாம் போட முடியாது. எனக்கு இதுல கம்ஃபர்டபிளாவே இல்ல. நீ ஒரு மாடல், ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல. பேசாம வாயை மூடிட்டு போட்டுட்டு வா. ஆல்ரைட், இன்னைக்கு ஃபினாலே. நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் கண்டெஸ்டன்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்பாங்க. நம்மளோட அடுத்த கண்டெஸ்டன்ட் பூஜா சர்மா. வாழ்க்கைக்கு பணம் எவ்வளவு முக்கியம்? நம்ம அடுத்த கண்டெஸ்டன்ட் நதாஷா. ஏன் இந்த ட்ரெஸ்ல வந்து நிக்கிற? நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இப்படித்தான். நான் கண்டதையும் பிரிட்டன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. மத்தவங்கள மாதிரி காட்டிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம மைண்ட், உனக்கு என்ன இருக்கிற முக்கியமான கனவு என்னன்னு சொல்லு. எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யறது தான். எது செஞ்சா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்? என்னோட உண்மையான அடையாளத்தை மறுபடியும் அடையணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். சிம்பிளா இருக்கிறது தான் எப்பவும் பெஸ்ட். இதை நான் ஸ்ருதி கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு நார்மல் லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன். நம்மளோட அடுத்த கண்டெஸ்டன்ட் அமிர்தா. சோ அமிர்தா, உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த பெண் யார்? எந்த பெண் பொறுப்பா நடந்துக்கிறாங்களோ, நம்பிக்கையும்
அன்பும் நிறைஞ்சிருக்காங்களோ அவங்க தான். உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நாடு எப்படி இருக்கணும்? ஒரு சிறந்த உறவுல ஆணும் பெண்ணும் பொறுப்புகளை சமமா பிரிச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதந்திரமும் கொடுக்கணும். அம்ரிதா, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ அதுக்கு என்ன பதில் சொல்ற? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நாடு எப்படி இருக்கும்னு கேட்டேன். ஆனா நீ சிறந்த உறவை பத்தி சொல்லிட்டு இருக்க. ஸோ அமிர்தா, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தீவிரவாதத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்? நான் சொல்றேன், உனக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏன் பதில் தெரியலன்னு சொல்றேன். ஏன்னா நீ என்னோட கேபின்குள்ள நுழைஞ்சு என்னோட கொஸ்டின்ஸை திருடுறத நானே பார்த்திருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு சீட்டிங் பண்ணுவ, அது யாருக்குமே தெரியாதா? உனக்கு நாங்க எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தோம், பட் அது எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்ட. யூனோ அமிர்தா, இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கேன். யூ ஆர் disqualified. அவுட். நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வினை மேடைக்கு அழைக்கிறோம். இது போடுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன விடுங்க. ஐயோ சொன்னா கேளுங்க. நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இருக்கீங்க. ஐயோ இத புடிங்க. please, நான் சொல்றத கேளுங்க. நேராச்சு போங்க. அஸ்வின், நான் இங்கே தான் இருக்கேன் ஸ்ருதி. நான் தான் சொன்னேன்ல, பக்கத்தில் இல்லை. அதுக்குன்னு நான் உன் கூட துணையா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நீங்க இங்கதான் இருக்கீங்க, எனக்கு அது தெரியும். எப்பவும் என் கூட தான் இருப்பீங்க. முதல் கேள்வியை கேட்க போறது ஜெய். ஸோ ஸ்ருதி, வாட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ? வெற்றியா இல்லை குடும்பமா? குடும்பம் தான். தர்மமா இல்லை காதலா? காதல் தான் என்னோட தர்மமே. கடைசி கேள்வி ஸ்ருதி, ஒருவேளை இது உன்னோட வாழ்க்கையில கடைசி நாளா இருந்தா, உன்கிட்ட வெறும் 24 மணி நேரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோ, நீ என்னெல்லாம் செய்வ? நான் உடனே ஓடி போய் என் அம்மா கையால சாதம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் என் அத்தைக்கு என்னோட இஷ்டம் போல தொல்லை கொடுப்பேன். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்துடுவேன். அக்கா கூட கோவிலுக்கு போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நிம்மதியா பாட்டி மடியில படுத்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சதும் அஸ்வின் கிட்ட பாஸ்கெட் பால் கத்துக்குவேன். அதுக்கப்புறம் கேக்கு நல்லா தமிழ் கத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் மாமி கிட்ட போய் எப்படி மேக்கப் பண்றதுன்னு டிப்ஸ் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி நல்லா அரட்டை அடிப்பேன். அப்புறம் நான் சல்மான் கானோட போஸ்டர் மும்பைக்கு அனுப்பி வைப்பேன். அவர் ஆட்டோகிராஃப் போடுற வரைக்கும் திருப்பி அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுவேன். நான் ராத்திரி முழுக்க ஜிலேபி செய்வேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா ரியா மேம், 24 மணி நேரம் ரொம்ப அதிகம். குறிப்பா இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம். அப்புறம் இந்த 24 மணி நேரத்துல நான் கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஏன்னா நான் கடவுள்கிட்ட தானே போக போறேன். அந்த கடவுள் தானே என்னோட அன்பான குடும்பத்துக்கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்க. ஸ்ருதி, நீங்க உங்க புருஷனை பத்தி எதுவுமே சொல்லலையே. அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த 24 மணி நேரத்துல ஒவ்வொரு செகண்டும் அவர் என் கூடவே இருப்பாரு. அந்த 24 மணி நேரத்துல மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க என் கூட தான் இருப்பாரு.
மறுபடியும் இன்னொரு முறை ஸ்ருதி நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டார். இந்த கான்டெஸ்டோட வின்னா மிஸ்டர் ஸ்ருதி அஸ்வின் தான் இந்த கான்டெஸ்டை வின் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி அமேசிங். நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். சத்தமா சொல்லு. ஐ லவ் யூ அஸ்வின். we all love you too. இதையே நீங்க முன்னாடியே சொல்லல. நல்லா இருமா. கம். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதில்ல. நீங்க தான் என்னோட பலமா இருந்திருக்கீங்க. எப்பவும் அப்படிதான். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு தைரியம் கொடுத்ததே நீங்க தான். எனக்கு இந்த நிமிஷம் என்ன தோணுது தெரியுமா? நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அஸ்வின், நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால இந்த உலகத்தை எதிர்த்து நின்றுக்கவே முடியாது. அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நீங்க என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பாதகத்தே கண்ணு விட்டு பஞ்சு பஞ்சாச்சு நெஞ்சு. பாறாங்கல்ல ரெக்க கட்டி பறக்குதடே எட குறைஞ்சு. பட்ட மரம் ஒண்ணு பசு கண்ணு தொழுக்குதே. நீ சிரிக்கும் போது என் மனசு வழுக்குதே. உன்கிட்ட கெஞ்ச என்னோட நெஞ்ச என்னடி செஞ்ச சொல்லு சொல்லு. காதல சொன்ன கற்பூர கண்ண என்னடி பண்ண சொல்லு சொல்லு. பாதகத்தி கண்ணு விட்டு பஞ்சு வஞ்சாச்சு நெஞ்சு. மனசு முழுக்க ஆசை என்னடி நானும் பேச. நாக்குக்குள்ள கூச